கேகேஆர் அவங்களோட டைட்டில் வின்னிங் கேப்டனை விட்டாங்க. அப்புறம் ரொம்ப வந்து ஆல் அவுட்டாக போய் பை பண்ண நம்ம மிச்சல் ஸ்டார்க்கை வந்து விட்டாங்க. பட் அதுக்கு தவிர்த்து அவங்களோட கோர் அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணுறது. வெங்கடேஷ் ஐயர் ஒரு காசு அதிகமாக கொடுத்து வாங்கினாலும் சூப்பராக வந்து அந்த பேலன்ஸை அப்படியே கொண்டு வந்துட்டாங்க. டாப்பில் வந்து உங்களுக்கு அஜின்கிய ரஹானே உள்ள ஒரு கேப்டனா, தென் உங்களுக்கு வெங்கடேஷ் ஐயர் தாண்டி அவங்களோட 3 ரமன்தீப், ரிங்கு அண்ட் ரசல் அவங்களை அப்படியே கீழே வச்சிருக்கிறாங்க. அண்ட் அவங்களுக்கு இந்தியன் மோஸ்ட் லவ்டு இந்தியன் பேர் உங்களுக்கு பேஸ் போலர்ஸ் வைபவ் வரவரா அண்ட் வந்து நம்ம ராணா அவங்க 2 பேருமே வச்சிருக்கிறாங்க. தென் ஸ்பின் காம்பினேஷனாக வந்து உங்களுக்கு வருண் சக்கரவர்த்தியையும் நம்ம சுனில் நாராயண் அப்படியே வச்சிருக்காங்க. அங்கிலேஷ் ரகுவன்ஷி அவரையும் உள்ளே கொண்டு வந்து வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட போன வருஷம் டைட்டில் அடிச்ச அதே ஸ்குவாடை அப்படியே வந்து ரீட்டைன் பண்ணி ஃபேஸ் பண்ணிட்டாங்க. கேகேஆர் எல்லா பேலன்ஸும் சார்ட் பண்ணிட்டு என்ன ஆண்ட்ரிக் நோக்கியோட ஆப்சன் தான் மிகப்பெரிய லாஸாக இருக்கும். பட் அது போல ஸ்பென்சர் ஜான்சனை வச்சு அவங்க பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் போலிங்கு தான் முக்கியம் இல்லை. அவங்க வந்து ஆல்ரெடி பேட்டிங் தான் உள்ளே வந்து பீஃப் பண்ணியிருக்காங்க. ரோமன் பாவெல்லாம் உள்ளே இறக்கியிருக்காங்க. ஸோ பக்காவாக வந்து அவங்களோட என்னென்ன மிஸ்ஸிங் ஃபேக்டரோ அதே கொண்டு வந்துருக்காங்க. சிமிலர் ஸ்குவாடே தான் ரீபில்ட் பண்ணியிருக்காங்க கேகேஆர்.